நீங்க அண்ணாமலையுடைய அரசியல் பார்த்து நம்ம ரசிச்சிருக்கீங்களா, மூஞ்சி சொல்லிச்சிருக்கீங்களா? எல்லாரும் மூஞ்சி தான் சொல்லிச்சிருக்காங்க. ரொம்ப உரிமையில வந்து விமர்சிச்சிருந்தாரு. அறவேற்காடுத்தனமா பேசுறாரு. என்ன அதான் சொல்றேன், அவருக்கு வந்து பப்ளிசிட்டி பைத்தியம். பாஜக கிட்ட வந்து அதிமுக இழந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அண்ணாமலை பண்ண அரசியல்லாம் எல்லாமே சீப் பாலிடிக்ஸா தான் இருந்திருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. அப்புறம் எம்டி பாலிடிக்ஸ் அதிமுக பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவர் மாதிரி டெய்லி பிரஸ் மீட்ல போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ணாமலை வந்து ஸ்டார் கேம்பெயினரா தான் இருப்பார் எங்களுக்கெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பாஜகவோட நிறைய திணிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திணிப்பு இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே நார்த் பாலிடிக்ஸ் கிடையாது. அண்ணாமலை என்ன நினச்சிட்டாருன்னா, தான் மோடி அப்படின்னு நினச்சிட்டார். நான் தான் மோடி வந்து அண்ணாமலை வந்து அந்த வசூலில் தான் வந்து பிஸியாக இருந்தாரே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்த்துல பிஸியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் கட்சியிலேருந்து வந்திருக்காங்களே, இப்போ ஆளுங்கட்சி வந்து எம்எல்ஏவாக இருந்த விஜயதாமன் அவர்கள் நடு ரோட்ல போய் நிக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதான் போக போக புரியும் அப்படின்னு. இப்போ வெளிப்படையாகவே கேட்கணும், நீங்கள் பாஜகவிலே இருந்திருக்கீங்க. பாஜக வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? அவர் வந்து தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்ட ஒரு பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் சொல்கிறேன், சின்னமே இன்னும் மக்களுக்கு போய் சேர்ந்து அடையலை அப்படின்றது தான் உண்மை. தாமரை சின்னமே போய் சேர்ந்து அடையலை. ஆமாம், டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். மீண்டும் அரசியல் களத்தில் குதிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு காலத்தில் பாஜகவில் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்க மக்கள் பணியில் தான் இன்னும் ஆர்வம் இருந்தது. இது வந்து ஒரு வகையில் அண்ணாமலை பதற்றப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் இன்னி சீரியஸாக இப்போ அங்கே இருக்கிற சீனியர் லீடர்ஸோட இது வந்து இப்போது அவருக்கு புரியும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. பாஜகல இருந்து தற்போது அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? கம்ஃபர்ட்ன்றது நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு நம்ம வந்து பொறுப்பு வாங்கல. நம்ம மற்றவங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். அங்க இருக்கிற இப்போ நம்மளுக்கு தேடி வர மகளிரா இருக்கட்டும், அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஒரு குரூப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமே தவிர, நம்ம கம்ஃபர்ட்டை நினச்சி நம்ம போகலாங்க, அவ்வளோதான். ஓரளவுக்கு ஓகேவா இருக்குல்ல? எஸ், ஐ எம் ஹாப்பி. பிகாஸ் எனக்கு ஐயா வந்து நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் அவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து எனக்கு வந்து நல்லபடியான ஒரு நல்ல பொறுப்பு, ஒரு எம்பவரிங்கான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்ல வந்து ஐயா வந்து அவர் வந்து அதுக்கு இஸ் டூயிங் மோர் அப்படின்றது வந்து நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுல நம்ம கண்டிப்பாக 100% நான் என்னோட. தேர்தல் நெருக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் ரொம்ப ஆக்டிவா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுகவில் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதி போட்டின்னு கூட அறிவிப்பு வெளியாகிருச்சு. ஆனால் தென் இந்தியாவில் மிக பலம் பொருந்திய கட்சியாக இருந்த அதிமுகவில் இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரலையே மேம். ஏன்னா என்ன காரணம் டிலேக்கு? ஐ டோன்ட் நோ. அது உங்க இப்போ பேச்சு வார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து மாண்புமிகு ஐயா வந்து அவர் கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டு, ஏன்னா இப்போ 2 ஆளுங்கட்சியும் எதிர்த்து அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ மத்தியில் பாஜக. ஸோ ரெண்டுமே பண்ணி போராடிட்டு இருக்கும்போது அவரோட ஆளுமை பாருங்க, அது வந்து எதுவுமே விட்டு கொடுக்காம ஸ்டான்ச்சா. ஸோ கரெக்டான டைமுக்கு கரெக்டான அறிவிப்பு கொடுக்கணும், கரெக்டான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பிரதிநிதித்துவம் அங்கே வந்து பாராளுமன்றத்தில் கேட்கணும், அப்படி ஒழிக்கணும் போது ஒரு கரெக்டான கேண்டிடேட் இருப்பாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால மத்தியில பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல இன்னும் உறுதியா இருக்கா அதிமுக? 100% உறுதியா இருக்காங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்ப தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தான், தேர்தல் நேரத்துல மீண்டும் ஒன்று சேருவாங்க, அவங்க அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேக் நெரேட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து மாண்புமிகு ஐயா வந்து கண்டிப்பாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி 2024 கிடையாது, 26 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வகையில் வந்து ஸ்டான்ச்சா இன்னைக்கு வந்து திமுக
அதிமுகவை நோன்னு சொல்றதோட திமுக பாஜகவை நோன்னு சொல்றதோட திமுக வந்து அதிமுக தான் வந்து பாஜகவை வந்து ஸ்டான்ச்சா நோ சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்வேன். அந்த பாஜக எதிர்ப்புல திமுக விட அதிமுக வலுவா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்ப சமீபத்துல ஒரு விஷயம், தேர்தல் பத்திரம் அப்படின்ற ஒரு விவகாரம், இதுல பாஜக மீது அதிரடியான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க கூட ட்விட்டர்ல எல்லாம் அதை ரொம்ப ஆக்டிவா இது பண்ணீங்க. வெளிப்படைத்தன்மையில் இதுதான் அவங்க வெளிப்படைத்தன்மை அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஒரு தேசிய கட்சி தேர்தல் பத்திரம் வாங்குறதுல என்ன மேம் சிக்கல் இருக்கு? அவங்க கட்சியை பிடிச்சி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாக் மணி நான் வந்து ஒழிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸ்விஸ் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இங்க ரிவீல் பண்ணிட்டு 15 லட்சம் ரூபா வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு பணம் இருக்கு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போடக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கு, நம்ம கொடுப்போம் அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான ஒரு பிளாக் மணி வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கருப்பு பணத்தை இது வரைக்கும் அவங்க வந்து எலிமினேட் பண்ணல, இது வரைக்கும் நீக்கல, அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. அப்போ கருப்பு பணத்தை வந்து இப்போ நியூ ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன், அதாவது ஒரு புது இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரோ பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது அந்த மணி எல்லாம், அதாவது யாரு எந்தெந்த கம்பெனி, ஷெல் கம்பெனிஸ், அதாவது இப்போ நேத்திக்கு ஆரம்பிச்ச கம்பெனிஸ் கூட இருக்காங்க, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து ப்ராஃபிட்லேயே இல்லாத கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்து நன்கொடை வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளாக் மணி வந்து மார்க்கெட்டை வந்து அவங்க வந்து எலிமினேட் பண்ணாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து லீகலைஸ்டா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் பிளாக் மணி இன்னும் அது வந்து இந்தியாவில் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த தேர்தல் பத்திரத்துக்கு வந்து வர பணங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம பார்க்குறோம் ஃபியூச்சர் கேமிங் அந்த மாதிரி போன்ற லாட்ரி மார்ட்டின் அவங்களோட இது இருக்கு. ஸோ நிறைய மெகா என்டர்பிரைசஸ் இருக்கு. ஸோ நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு இல்லையா. ஸோ பிளஸ் அதானி அம்பானி அவங்களோட டைரக்டான ஒரு கம்பெனிஸ் இல்லாட்டியும் த்ரூ கம்பெனிஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோ கம்பெனி மாதிரி இருக்கிறவங்க மூலியமா அது வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா, இந்த மணி வந்து இப்போ எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டதா இல்ல பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணப்பட்டதா, எந்த கட்சிக்கு எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து இப்போ இந்த பணம், ஸோ பாஜக ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தது, கருப்பு பணம் ஒழிப்போம், கேஷ்லெஸ் நம்ம வந்து எலெக்ஷன் நடத்தணும். ஸோ எலெக்ஷன் வந்து கேஷ்லெஸ். அப்போ எலக்ட்ரல் பாண்ட் வந்து எதுக்காக? அப்போ நீங்க வந்து அந்த கேஷ் எதுக்காக? அப்போ நீங்க கேஷ் வச்சுதான் அப்போ கேண்டிடேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வின் பண்ணதா இருக்கட்டும், நீங்க கருப்பு பணத்தை வந்து லீகலைஸ் ஆக்கிட்டு நீங்க வந்து அது வந்து கருப்பு பணத்தை வந்து யூஸ் பண்றீங்க. நம்மள குற்றச்சாட்டே என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல வந்து அவ்வளோ செலவு பண்றாங்க தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட நன்கொடையெல்லாம் பார்க்கும்போது, டொனேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. 8000 கோடி கிட்ட வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. அதாவது 2018ல இருந்து வருது கணக்கெடுத்து பார்த்தாச்சுன்னா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். ஏன்னா நீங்க பிளாக் மணி எலிமினேட் பண்ணல, அது திருப்பி நீங்க வந்து பிளாக் மணியை நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. இட் இஸ் அ ஸ்கேம். பேசிக்கா அது ஒரு ஸ்கேம். இது வந்து மக்களோட பணம். ஸோ ஃபியூச்சர் கேமிங்ன்றது வந்து ஒரு கேம்பிளிங்கான ஒரு விஷயம், ஓகேங்களா. கேம்பிளிங்கான ஒரு மணி வந்து நீங்க வந்து அது எலெக்ஷனுக்கு யூஸ் பண்றீங்க. அது வந்து பீப்புளோட லைஃப், நீங்க வந்து அந்த லைஃப்பை வந்து இது பண்ணிட்டு நீங்க அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து திமுகவுக்கும் போயிருக்கு. பாஜக இன்னைக்கு ரெஃப்யூஸ் பண்றாங்க. இப்போ கிளீனான பார்ட்டினா எதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணும்? நான் வந்து என்னோட லிஸ்ட் காட்டுறதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஸோ அப்போ வந்து அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து 32 எம்பிகள் எங்களுக்கு வந்து இது வந்திருக்கு. ஸோ இது வந்து சப்பக்கட்டு. ஸோ அப்ப நான் அந்த அத்தனை எம்பிகளுக்கு வந்த பணம் வந்து அவங்களா போட்ட காசா? இல்ல, இது வந்து டொனேஷன் வந்து கருப்பு மணி கிட்ட இருந்து யாரெல்லாம் கம்பெனிஸ், ஷெல் கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு, அதாவது இடி ரைட்ஸ், ஐடி ரைடு, யாருக்கெல்லாம் த்ரெட் போகுதோ, முன்னாடி போதோ அப்புறம் போதோ,
எப்ப வேணா போகலாம். ஆனா அந்த அந்த த்ரெட் உள்ளவங்களுக்கு தான் வந்து நன்கொடை வந்து டொனேஷன் கொடுத்துருக்கிறதா நம்ம பாக்குறோம் அப்படின்னு. இவ்வளோ எதிர்ப்புகளை முன்வைக்கிறீங்க. இப்ப இங்க மாநிலத்துல பொறுத்தவரைக்கும் நேத்து எடப்பாடி அவர்களோட அறிக்கையில வந்து திமுகவை நேரடியா விமர்சிச்சு குடுத்திருக்காரு. நீங்க வந்து ஆன்லைன் ஒழிப்பு மசோதான்னு ஒண்ணு கொண்டு வரீங்க. ஆனா சேம் டைம்ஸ் வந்து இங்கேயே வந்து அந்த மசோதா இங்கேயே வந்து அந்த பணப்புழக்கம்லாம் அதிகமா இருக்கு. லாட்டரி மார்ட்டின்ட்ட நேரடியா 500 கோடி வாங்கியிருக்கீங்க. 83% நீங்க அவங்க கிட்ட இருந்தா பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்னெடுக்கிறாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த விமர்சனம் சரியான ஒரு விமர்சனம் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக மேலே விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா? இல்ல பாஜக தான் இது ஆரம்பிச்சது. இது இன்வென்ட் பண்ணது வந்து இந்த ஸ்கேமை இன்வென்ட் பண்ணது வந்து பாஜக. ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லியிருக்கு. ஆனா இந்த டொனேஷன்ஸ் எல்லாமே ஒரு கட்சிக்கு போயிருக்கு. 500 and odd crores வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி கிட்ட இருந்து போயிருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. ஸோ அதிமுகக்கும் வந்திருக்கு, விச் இஸ் லைக் 6 crores. ஒரு 5 கோடி, அப்புறம் வந்து ஒரு 6 கோடி தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்டா காமிச்சாச்சு. அண்ட் ரெண்டாவது அவர் வந்த உடனே அவர் சொல்லிட்டாரு, பாஜக இது வந்து ஏற்கத்தக்கது இது அல்ல அப்படின்றது ஒரு தெளிவா சொல்லிட்டார் எடப்பாடி ஐயா. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்ல நம்ம வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, ஏன் நீங்க வந்து கேம்பிளிங் வந்து ஆன்லைன் ரம்மி தடை செய்யணும்னு சொல்லிட்டு மேலோட்டமா நம்ம திமுக பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கேம்பிளிங் மூலியமா உங்களுக்கு தேர்தலுக்காக நீங்க வந்து பணத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இது. ஸோ போதைப் பொருள் மூலியமா நீங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கீங்க, மூவிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வந்திருக்கு. இந்த நம்ம வச்ச குற்றச்சாட்டுல இந்த என்சிபி அவங்க சைட்ல இருந்தே வந்து டிக்ளேர் பண்ண ஒரு விஷயம் தான். நேம்ஸ் இன்னும் டிக்ளேர் பண்ணல. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்களா, ஆரம்பிச்சிருக்காங்களா நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கான பதிலும் இல்லை, அதுக்கான நடவடிக்கைகளும் எதுவுமே இல்லாம இருக்கும்போது இன்னைக்கு மௌனம் காக்கும் போது நம்மளுக்கு இன்னும் சர்ப்ரைஸா இருக்கு. ஏன் இன்னைக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டா இருக்கு. ரொம்ப விமர்சனங்களை நம்ம திமுக நோக்கி கேட்கிறோம் இல்லை மேம். ஆனா திமுக தரப்புல வந்து ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதிமுக வந்து தேர்தல் பத்திரத்தை முழுமையா எதிர்த்தோம். இப்ப திமுக நோக்கி கேட்கிற கேள்வியை பாஜக நோக்கி நீங்க கேட்டீங்களா? பாஜக நோக்கி ஏன் கேட்க பயப்படுறீங்க? வந்த உடனே சொல்லியாச்சு. வந்த உடனே அதிமுக நம்மளுடைய மாண்புமிகு ஐயாவும் சொல்லியாச்சு இந்த மாதிரி பாஜக பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்றது வந்து சொல்லியாச்சு. ஆனா நம்ம ஸ்டேட்ல நாங்க உங்களை தான் நாங்க கேள்வி கேட்போம், ஓகேங்களா? சென்டர்ல வந்து அவங்க இன்னும் லிஸ்ட் இன்னும் வரல, ரிலீஸ் ஆகல. நம்ம இன்னும் பின் பாயிண்ட் பண்ணி 8000 கோடின்றது தவறுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் இன்னும் பாஜக வெளியே விட்டதானே. இப்போதான் வந்து சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 21st வந்து அவங்க லிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வந்து ஏதோ ஒரு காரணத்தை ஏதோ ஸ்ட்ரெச் பண்றதுக்கு காரணங்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க பாஜக அப்படின்றது தான் நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 12th ஏதோ முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக கண்டிப்பா வந்து அவங்களோட லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுட்டி காட்ட போறோம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்ப அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து தெலுங்கானா கவர்னராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் அரசியல் களத்துல குதிச்சிருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரியில கண்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு இல்ல நான் தமிழ்நாட்டில் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்களும் ஒரு காலத்துல பாஜகல இருந்திருக்கீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் பாஜகல பயணிக்கும் போதே எனக்கு வந்து மேடம் கவர்னர் ஆனதுக்கு அப்புறமே வந்து அவங்க மக்கள் பணியில தான் இன்னும் ஆர்வம் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கவர்னரா போனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து இன்னும் ஒரு பொலிட்டீஷியனா தான் இருக்கணும்னு அவங்க வந்து ஆசையில இருந்தாங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அண்ட் அவங்களுக்கு வந்து அது அவங்க ரெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அந்த மக்கள் பணிக்கு வரணும் அப்படின்றது வந்து ரெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு பர்சன் இப்போ அவங்களோட பயணிச்சதுனால நான் சொல்றேன். ஸோ அவங்க வந்து மேபி அவங்களை பிளஸ் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்கா பாஜகக்கு அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சேர்ந்திருக்காங்க, ராதிகா எல்லாம் அவங்க என்ன 30 தொகுதி 40 தொகுதியில நிக்க போறாங்களா? இல்லையே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் அதனால வந்து இப்போ ஓகே ஃபைன், அவங்கள வந்து நம்ம களத்துல இருக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்றது சொல்றது. ரெண்டாவது வந்து இங்க வந்து பதவி அப்படின்றது ஒரு அளவுக்கு மக்களை சந்திச்சு, ரெண்டாவது அங்க இருக்கிற அண்ணாமலை அவர்கள் ரொம்ப யாரு கூடயும், அதாவது சொந்த பார்ட்டியில இருக்கிறவங்களே வந்து அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க வளர்ந்துடக்கூடாது, என்னோட ஜாஸ்தி வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ரீசனுக்காக. ஸோ ஆல்ரெடி தமிழ்நாடு நல்லபடியாக ஹேண்டில் பண்ணது
ஒருத்தவங்க வேணும், அட்லீஸ்ட் அவங்களாவது தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு, மோடிக்கு ஓட்டு போடுங்க, கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இப்போது ரீசெண்டா. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னும் மக்களுக்கு இன்னும் என்ன சின்னம்னே தெரியாத ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா அண்ணாமலை அது வந்து ப்ரமோட் பண்ணல. அண்ணாமலையோட தலைமை விமர்சனம் பண்ணா இப்ப நிறைய பேர் கட்சியில இருந்து வந்திருக்காங்களே மேம். இப்ப ஆளுங்கட்சி வந்து எம்எல்ஏவா இருந்த விஜயதாமன் அவர்கள் பாஜகவுக்கு வந்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் அதிமுக கூட்டணியில இருந்து கூட இங்க வரத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்சி வளர்ச்சி இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்ட போய் சேர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே வந்து நடு ரோட்ல போய் நிக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதான் போக போக புரியும் அப்படின்றதான் பாட்டு பாடணும் அவங்களுக்கு. இப்ப தமிழிசை அவர்களோட எம்பியா கண்டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு வகையில் அண்ணாமலையை பதற்றப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனா இன்னி சீரியஸா இப்போ அங்க இருக்கிற சீனியர் லீடர்ஸோட இது வந்து இப்போ அவருக்கு புரியும் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். ஏன்னா இந்த வாட்டி ஓவரா வந்து அவங்கள அசிங்கப்படுத்தினதா இருக்கட்டும், அவங்கள ஒதுக்கி வச்சதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அவேரா இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அது வந்து டைரக்டா கண்டம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து தமிழிசை மேடம் அப்படின்றது நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு நிறைய பரிச்சயம் இருக்கும். தமிழிசை அவர்களுடைய பரிச்சயம் அதிகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்முருகன் அவர்களும் தலைவராக இருந்திருக்காங்க. நீங்க அந்த காலம் அந்த பாரம்பரிய அரசியல் இருந்திருக்கீங்க. என்னென்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? ரெண்டு பேர்த்துல இருந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க? அண்ணாமலை என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைன்றவர் வந்து இஸ் நாட் அ மோர் தமிழ் பர்சன் மாதிரி இல்லை. தமிழ் கனெக்டே கிடையாது அவருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் படிச்சு முடிச்சோடனே அவர் எங்க போயிடுறாரு. அவர் கர்நாடகா போயிட்டு ஒரு 8 இயர்ஸ் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னோவில் வந்து ஐஏஎம் படிக்கிறாரு. ஸோ பேசிக்காக தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அவருக்கு வந்து தெரியல. ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புள் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசினா ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றது வந்து எத்திக்ஸ் இருக்கணும். அது வந்து சுத்தமா இல்லை அப்படின்றது தான். நம்ம கிட்ட இப்போ பவர் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்றாங்க. இப்போ பவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம மாநிலங்களோட உரிமைகள் நீங்க எடுத்துக்கோங்களேன். மாநிலங்களோட உரிமை வந்து நம்ம கேட்டு வாங்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து மோடி ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காரு ஆணித்தனமா. அந்த மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயானாலையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மானாலையும் தான் வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மாநிலங்களோட உரிமைகளை வந்து பெற்று தந்த கட்சி வந்து அதிமுக. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அதிமுகவா இருந்திருக்கு. ஸோ இந்த வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து பாஜக ஸ்டேட்ஸே நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்களேன், நம்ம தமிழ்நாடு அளவுக்கு வளர்ச்சி கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ எந்த மாடலும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை போன்றவர்கள் வெறும் ஏஜென்ட் தான். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வந்து ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளோட மாநிலங்களோட உரிமைகள் வந்து கேட்கும்போது அது வந்து காம்ப்ரமைஸ்ல தான் போய் முடியும் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஏன்னா நம்மளோட கஷ்டமே இன்னும் 10 வருஷம் இவங்க இருந்திருக்காங்க ஆட்சியில, பாஜக இருந்திருக்காங்க. காவேரி விஷயமா இருக்கட்டும், அதை பத்தின ஒரு ஒரு தீர்வு இல்லை. கச்சத்தீவு பத்தின விஷயங்கள் எந்த தீர்வும் கிடையாது. விவசாயிகள் பத்தின தீர்வு கிடையாது. மேகதாது டேம் பத்தின தீர்வு எதுவும் வரல. எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்ரப்ட் அண்ட் இப்போ சமீபத்துல வந்த வெள்ளத்துலனாலையும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்த நிதியும் பெருசா இல்லை. அது கேட்கறதுக்கு கூட இவங்களுக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் தொடுவா இப்போ ஒரு களத்துல ஒரு கருத்து கணிப்பு, புதிய தலைமுறை கருத்து கணிப்பாகட்டும், இப்போ வந்த எல்லா கருத்து கணிப்புகளுமே இங்க பாஜகவோட வளர்ச்சின்றது அபரிதமா இருக்கு. ஒரு 3% இருந்து ஒரு 18% வந்து அவங்க இதாயிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 5 MP வரைக்கும் 6 MP வரைக்கும் எடுப்பாங்க. அதுக்கு போதாததுக்கு அதிமுகவில் ஸ்ட்ராங்கா இருந்த ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் இப்போ அந்த பக்கம் போயிருக்காங்க. ஸோ இது ஒரு வலுவான ஒரு அணியா நாங்கள் என்டிஏ அணி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல அதிமுகவோட ரோல் என்ன அப்படின்னு இருக்குல்ல. இப்போ அவங்க தான் செகண்ட் இடம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க கிளைம் என்ன வேணா பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பேடு. இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லா அவங்க வந்து நீங்க இந்த எலக்ட்ரோ பாண்ட் மணியை நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு கிடைச்சிருக்கு அவங்க கையில. ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ணாமலை போன்றவர்களுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க பப்ளிசிட்டிக்காக. நார்மலா வந்து நீங்க வந்து வேற ஏதாவது மாநில தலைவரை போய் உட்கார வச்சு நீங்க வந்து பாக்குறீங்களா? அங்க
கிடையாது. ஸோ அண்ணாமலை மேல ஏன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்கன்ற ஒரு பார்க்கணும் நம்ம. அப்போ என்ன மாதிரி பொய் சொல்லி வச்சிருக்காரு அங்க. நம்ம இங்க வளர்ந்துட்டோம்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காரு. பூத் ஏஜென்ட் கூட கிடையாது. வளர்ந்துட்டாங்கல்ல மேம் அவங்க. ஏன்னா பூத் ஏஜென்ட்டே கிடையாதுங்க. நான் ரியாலிட்டி சொல்றேன். பூத் ஏஜென்ட் கிடையாது. இன்னைக்கு வந்து ராமநாதபுரத்துல மோடி அவர்கள் அந்த நான் ஃபேக்ட் சொல்றேன். நான் இப்போ வந்து அவங்க வந்து இப்போ 11 கூட்டணி கட்சிகள் வச்சிருக்காங்க. அதுல பாதி கட்சிகள் வந்து இட்ஸ் நாட் களத்துல அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லாத ஒரு கட்சி தான். ஸோ பாஜகவுக்கு ஒரு 3% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சதுக்கெல்லாம் வந்து 1/2%, 1%, அதுக்கும் கம்மியா இருக்கிற பர்சன்ட், அந்த அளவுக்கு தான் வந்து பார்ட்டிகள், அந்த பார்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு என்டிஏ கூட்டணியா இவ்வளவு பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரே தவிர, பாஜக இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக ஒன்னும் செய்யல, அதுதான் உண்மை. இப்ப கிரவுண்ட்ல ஆக்டிவா இருக்கும் அப்படின்றாங்கல்ல மேம். என்ன தொடர்ந்து ஆக்டிவ் 5 முறை பிரதமர் வந்திருக்காரு. இப்ப இன்னைக்கும் ரோட் ஷோ நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல. இந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நான் தான் நடத்துறாங்க. சொல்வேன். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமர் இங்க வந்துட்டு போவாரு, அது அவர் பிரதமரா வந்துட்டு போறாரு. ஆனா நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. திருக்குறள் பேசுறாரு. தமிழ் மக்கள் தான் என்னோட. திருக்குறள் பேசினா வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டெய்லி குழந்தைங்க திருக்குறள் படிக்கிறாங்க. எத்தனையோ குழந்தைகள் வந்து பேச்சு போட்டியில இருக்காங்க. அப்ப இந்நேரத்துக்கு 10 வருஷம் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு சரளமா தமிழ் பேசிருக்கணுமே. அவர் ஹிந்தி கத்துக்கோங்க தானே சொல்றாரு. தமிழ்ல இந்நேரம் அவருக்கு தமிழ் கத்துக்கிட்டு நம்மளோட தமிழ் பேசியிருக்கலாமே. ஸோ அது பேசலையே அவரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த ஒரு எண்ட் ஆஃப் தி டே அப்போ பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு அவருக்கு ஒன்றும் செய்யல. இன்னைக்கு வந்து ஒரு பயஸ்டா தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து யூபிக்கு போட்ட என்ன சொல்றது கான்சென்ட்ரேஷன் அங்கே பண்ணது கவனம் அங்கே செலுத்தியிருக்காங்க, குஜராத்துக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனால் அதே வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது அது கிடையாது அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நம்ம பேசுவோமே மேம். இப்போ மக்கள் சாதாரண மக்களுக்குள்ள சொல்றாங்க திமுக எதிர்ப்பு அப்படின்றது வெளிப்படையாக யாருமே பண்ணுவோம், அதிமுக பண்ணுவாங்க. திமுக எதிர்ப்பு அதிமுக ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா அது ஒரு பெரிய கொள்கை ரீதியாக இப்போ திமுக எதிர்ப்புனாலே அதிமுக அப்படின்றது தான் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி. ஆனால் இப்போ அதிமுக வந்து எந்த அளவுக்கு திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்றதுல கொஸ்டின் மார்க் கேட்டா, இப்போ அவங்க சொல்ற கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கு. ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா இப்போ அப்கோர்ஸ் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திலையும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த அரசியலை அதிமுக செய்யாதனாலதான் அந்த இடத்த பாஜக பிடிச்சி. அப்ப களத்தை வந்து பாஜக கிட்ட வந்து அதிமுக இழந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பண்ண அரசியல்லாம் எல்லாமே சீப் பாலிடிக்ஸா தான் இருந்திருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. அப்புறம் எம்டி பாலிடிக்ஸ். அவர் வந்து தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்ட ஒரு பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்காரு. அதான் சொல்ற சின்னமே இன்னும் மக்களுக்கு போய் சேர்ந்தடையல அப்படின்றது தான் உண்மை. தாமரை சின்னமே போய் சேர்ந்தடையல. ஆமாமா, டெஃபினட்டா நான் சொல்வேன். ஓகேங்களா, நிறைய பேருக்கு அது தெரியாது. கூட்டம்ன்றது நம்ம வந்து காசு நம்ம அப்படி செலவு பண்ணிட்டு நீங்க வாங்க எனக்காக வாங்க, இல்லைன்னா ஃபேன்ஸ் நிறைய ஆர்டிஸ்டோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சைட்ல போயிட்டு ஏஜென்சியா போய் கொடுத்துட்டு நீங்க கூட்டிட்டு வாங்க, சும்மா வந்து அதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் தானே. ஸோ அதை வந்து ஓட்டா வந்து கன்வெர்ட் ஆகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை வந்து இப்போ நீங்க வந்து போதைப் பொருள் விஷயமா இருக்கட்டும், அதிமுக தான் வந்து போராட்டம் பண்ணிடுச்சு. விவசாயிகளோட விஷயமா இருக்கட்டும், அதிமுக மனித சங்கிலி கூட பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி விஷயத்துக்காகவும் வந்து பகிரமா குரல் கொடுத்திருக்காங்க. சூதாட்டத்துக்கு வந்து பயங்கரமா குரல் கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸா சொல்லிட்டு வந்திருக்காங்க. எத்தனைக்கும் 2.5 வருஷமா ஐயா சொல்லிட்டே வந்திருக்காங்க போதைப் பொருள் விஷயம் பத்தி. ஆமா, சோ எல்லாமே வந்து அதிமுக பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவர் மாதிரி டெய்லி பிரஸ் மீட்ல போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி பிரஸ் எல்லாரையும் போயிட்டு ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் திட்டிக்கிட்டு நான் உன்னை தொலைச்சிடுவேன், நான் நீ இப்படி வா, நீ என்ன கிட்ட வந்து பேசு, அப்படி அந்த அது பண்ணல. தே ஆர் இன் பாலிடிக்ஸ் அண்ட் தே நோ ஹவு டு டூ அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம வந்து பண்ணணும், நிர்வாகம் எப்படின்றது நடத்தணும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு பர்சன். அண்ட் எப்படி மக்களோட பிரச்சனை என்னவோ, டீச்சர்ஸோட பிரச்சனையும் வந்துச்சு ரீசெண்டா, அந்த விஷயமும் நம்ம வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதிமுகவோட அத்தனை திட்டங்களையும் நிறைய திட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து செயல்ல இல்லாம போனது ஒரு வருத்தமும் நிறைய பேருக்கு இருக்கு. அது வந்து 1000 ரூபாய் கொடுத்து வந்து இன்னைக்கு மேனேஜ் பண்றாங்க. 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை வந்து கொடுக்கறது வந்து ஒரு கொடுத்தாலும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மடி கணினியும் இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை வந்து தாலிக்கு தங்கமா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் வந்து வேலை விமன் ஜாபுக்கு போனாங்கன்னா வந்து இது ஸோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ தொகை அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கான அதிமுக ஆட்சியில் கொண்ட நிறைய பெண்கள் திட்டங்களை எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய அதிமுக நிறைய செஞ்சிருக்கு. ஸோ சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நீங்க மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் வந்து கொடுத்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து மிக்சி கிரைண்டர் நம்ம வந்து பாக்குறதுக்கு வந்து இப்படி ஆனா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து ஜாப் போறாங்க. அவங்க வந்து திருப்பி வந்துட்டு அவங்க இது பண்றாங்க. ஸோ அந்த 1000 ரூபான்றது வந்து ரொம்ப பார்கெயின்டு பிரைஸ், அதாவது பேரம் பேசின ஒரு விலையா தான் நான் பாக்குறேன் 1000 ரூபாய் அப்படின்ற. அந்த 1000 ரூபாய் என்ன ஆயிடுதுன்னா இன்னைக்கு பூண்டு விலையே எடுத்துக்கோங்க. பூண்டு விலையே இன்னைக்கு வந்து ஒரு கேஜி வந்து 500 ருபீஸ் கிட்ட இருக்கு. ஸோ எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு வந்து சாதாரண எலக்ட்ரிசிட்டி பவர் பில்லா இருக்கட்டும், எல்லா ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து நிறைய பெண்கள் தான் வந்து ஒரு டேட்டாவே வந்திருக்கு. பெண்கள் தான் ஜாஸ்தி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆண்களுக்கு வந்து வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது வந்து அந்த 1000 ரூபாய் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துருது ஃபார் ராங் ரீசன் ஃபார் கோயிங் டு டாஸ்மாக். ஸோ அந்த டாஸ்மாக் போறதுக்கான ஒரு ரீசன் அது ஆயிடுது. நான் எல்லாரையும் சொல்லல, நான் சொல்றது சிலர் அப்படி பேசுறப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த செய்தியாளர் சந்திப்பு தினைக்கும் வந்து செய்தியாளர் சந்திச்சாதான் ஒரு எதிர்க்கட்சியா இருக்கும்னு அவசியம் இல்லை. அது அந்த விஷயத்துல திரு எடப்பாடி அவர்கள் ரொம்ப மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்துல ஒரு பேட்டிக்குள்ள கூட ஒருதலை ரொம்ப உரிமையில வந்து விமர்சிச்சிருந்தாரு. அறவேற்காடுத்தனமா பேசுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. என்ன அதான் சொல்றேன், அவருக்கு வந்து பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அது வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும். பேசிக்கா ஆக்சுவலா என்னன்னா வந்து அரவக்குறிச்சி அறவேக்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா வந்து அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த ரொம்ப பாதிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அறவைக்காடு அப்படின்ற வார்த்தை நினைக்கிறேன். ஸோ இஸ் நாட் என்ன சொல்றது, அது இமீடியட்டா அது மைண்ட்ல எடுத்துக்கிறாரு அவர். ஐ திங்க் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுவார் போல் இருக்கு. அந்த ட்ரோல்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுவ போல் இருக்கு. ஸோ அது பாதிச்சிருக்கும் போல் இருக்கு. ஸோ அதனால வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று பேசணும், யாரையாவது திட்டணும். வர்றவன் போறவெல்லாம் திட்டிட்டு இருந்தா எப்படி? வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம திட்டிட்டு நம்ம வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? இப்ப வெளிப்படையாவே கேட்கறோம், நீங்க பாஜகவிலே இருந்திருக்கீங்க. பாஜக வளர்ச்சி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 3.5% தான். இது உயராதா? நீங்க வந்து நீங்க அண்ணாமலையுடைய அரசியல் பார்த்து நம்ம ரசிச்சிருக்கீங்களா, மூஞ்சி சொல்லிச்சிருக்கீங்களா? எல்லாரும் மூஞ்சி தான் சொல்லிச்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். சோ என்ன மோடி வேவ்னு ஒண்ணு இருக்குல்ல, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரப்ப அயோத்தி ராமர் கோவில் திறப்பாகட்டும், அயோத்தி ராமர் கோவில் விவகாரங்கள் எல்லாமே அயோத்தி ராமர் கோவில் வந்து வெறும் மோடி மட்டும் வந்து போராடல, அவர் மட்டும் வந்து ராமர் கோவில் திறக்கல. அத்தனை கோடி மக்களுமே வந்து அதுல ஒரு பங்கு இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, அந்த கோவில் கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தர் செங்கலுக்காக வந்து நான் வந்து கொடுக்குறேன், இந்த கல்லுக்காக நான் கொடுக்குறேன், செங்கல்ல கட்டினாங்களா இந்த பட் ஆனா அந்த கல்லுக்கு நம்ம வந்து கொடுக்குறேன் டொனேஷன்ஸ். நான் உட்பட எல்லாருமே வந்து டொனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து அதுல வந்து அவர் தலைமை தாங்கிக்கிட்டாரு. ஒரு ப்ரொபகண்டாவா தமிழ்நாட்டுல எடுக்கிறப்ப அது கை கொடுக்காதா? இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். அது ஃபேக் நெரேட்டிவ் தான் நான் திருப்பி சொல்றேன். அது வந்து தட் டெம்பிள் டசன்ட் பிலாங் டு நரேந்திர மோடிஜியோ. அந்த டெம்பிள் வந்து நரேந்திர மோடிஜிக்காக வந்து கட்டப்பட்ட டெம்பிள் கிடையாது. இது வந்து அனைத்து இந்திய மக்களுக்கும் கட்டப்பட்ட ஒரு டெம்பிள். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் கட்டப்பட்ட ஒரு டெம்பிள். அதுக்காக போராடக்கூடியவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவர் வந்துட்டு போனார், அவ்வளவுதான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்கா அவரோட டேர்ம்ல இது நடந்திருக்கு, அவ்வளவுதான் நான். இந்து தமிழ்ல ஒரு பேட்டி வந்திருக்கு. அந்த பேட்டியில அதிமுகவோட உதவி எங்களுக்கு தேவையே இல்லை, பாஜக அதிமுகவோட வளர்ந்துருச்சு கிரவுண்ட் லெவல்ல அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பகல் கனவு. ஸோ அது வந்து என்ன தெரியுமா, ஆசை யாருதான் விட்டுது அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பாஜகவோட நிறைய திணிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திணிப்பு இங்க ஒர்க் அவுட் ஆகாது. இங்க நார்த் பாலிடிக்ஸ் கிடையாது. அண்ணாமலை என்ன நினைச்சிட்டாருன்னா, தான் மோடி அப்படின்னு நினைச்சிட்டார். நான் தான் மோடி, நான் மோடி வழியில மோடி மாதிரியே நான் அரசியல் பண்ணிட்டேன்னா நான் இங்க வளர்ந்துடலாம். ஆனா அதுக்கான ஒரு எஃபர்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு
நாட் ஈவன் 1% அவர் போடல அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் மக்கள் கிட்ட போய் என்ன எதுவுமே பண்ணல, மக்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட கொடுத்து என்ன நடக்க போகுது? இப்போவே வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு, இடி அப்படின்னு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இடி வச்சிருவேன், அந்த ரைடு அனுப்பிச்சிருவேன், இன்கம் டேக்ஸ் ரைடு அனுப்பிச்சு விட்டுருவேன், எல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க பேரை யூஸ் பண்ணிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம கேள்விப்படுறோம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. மக்கள் நிறைய பேர் சொல்லி மோடிஜி வர ப்ரோக்ராமுக்கு என்ன வசூல் பண்ணாங்கன்றது நம்ம கண்கூடா நம்ம வந்து கேட்டோம் அப்படின்றது தான். நம்ம எப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து அந்த வசூல்ல தான் வந்து பிஸியா இருந்தாரே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்த்துல பிஸியா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால பாஜகலாம் இங்க வளராது. அவர் தெளிவா இருக்காரு, இங்க பாஜக இங்க வளராது. ஸோ மேக்சிமம் நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்றது. ஸோ நம்ம மேக்சிமம் நம்ம ஃபூல் மாதிரி பிஹேவ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்காரு. மத்தியில தலைமை பார்க்க டெல்லி தலைமையெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நொந்து நூடுல்ஸா இருப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு பக்கம் திமுக கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்நேரம் ஐ திங்க் இன்னைக்கு வெறும் மோடிஜி வந்து வெறும் இதுதானே போறாரு, ரோட் ஷோ மட்டும் தானே போறாரு, பப்ளிக் மீட்டிங் வைக்கலையே. ஏன் வைக்கல? ஹாப்பினஸ் இல்ல. ஏன்னா என்னன்னு சொல்லி போய் பேசுவீங்க நீங்க மக்கள் கிட்ட? இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் மேடை ஏற்றி பேசுறதா தகவல்லாம் வெளியே வருது. மேடை போட்டிருக்காங்களா? இன்னைக்கு பேசுவாரு, கண்டிப்பா ஒரு பொதுக்கூட்டம் பேச போறாரு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க பாம் பிளாஸ்ட்ல இறந்து போன இடத்துக்கு அவங்க வராரு, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்லாம் வந்து ப்ராபகேண்டா பண்றாங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த அன்னைக்கும் ஒரு பர்டிகுலர் டே இருக்கு இல்லையா, அந்த நாள் வரல. சோ நீங்க எலெக்ஷனுக்கு தான் நீங்க வரீங்க அப்படின்னு சொல்றீங்க. தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்க வந்து அந்த நாள் என்னைக்கு நீங்க அஞ்சலி செலுத்தணும்? கோயம்புத்தூர்ல என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு நீங்க வாங்க, பண்ணிட்டு போங்க. நான் உண்மையிலேயே நம்புறேன், அப்பா நிஜமாலே மோடிஜி வந்து நம்ம தமிழ்நாடு மேல ஒரு அக்கறை வச்சிருக்காருன்னு நம்ம நினைப்போம். ஆனா நீங்க வந்து வெறும் இப்போ எலெக்ஷனுக்காக வந்துட்டு நீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து அஞ்சலி செலுத்த போறீங்கன்னா, அப்போ இட் ஷோஸ் ஹவு ஃபேக் இட் இஸ். இப்போ மத ரீதியான அரசியலை கையில் எடுக்கிறப்ப அது தமிழ்நாட்டுல இது நேஷனலிசமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதை எலக்ட்ரோ பாண்ட் விஷயமா இருக்கட்டும், இது எப்படி நீங்க பேட்ரியாட்டிசம் நேஷனலிசம் சொல்லிட்டு சொல்றீங்க? நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க மக்களுக்கு நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டிடிவி அவர்களோ இன்னைக்கு அவருக்கு பாவம் ஓபிஎஸ் அவருக்கு வந்து சின்னமும் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி அவர் லோட்டஸ்ல தான் நிக்க போறாரு. மீண்டும் அதிமுக கைக்கு வரும்லாம் சொல்றாரு. இல்ல முடிஞ்சு இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. எப்படி கேட்க முடியும் அப்படி? அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து இங்க தூக்கியாச்சு. தூக்குனதுக்கு அப்புறம் எப்படி சின்னத்தை கேட்கலாம் அப்படின்னு வந்து கோர்ட் இன்னைக்கு வந்து அழகா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இப்ப ஐ திங்க் வேற வழி இல்லாம 2 பேருமே லோட்டஸ் சின்னத்துல தான் நிக்க போறாங்க. தாமரை சின்னத்துல நிப்பாரு அப்படின்னு. ஆமா, தாமரை சின்னம். திமுக கூட்டணி ஒரு பக்கம் ரொம்ப இன்டாக்டா ரொம்ப வலிமையா இருக்கிறப்ப இன்னும் அதிமுக கூட்டணியில இருந்து இன்னும் யார் எந்த தொகுதியில போட்டியிட போறா அப்படின்ற அறிவிப்பும் இன்னும் வரல. இன்னும் கூட்டணியுமே கூட உறுதியாக இல்லையா? பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு தொகுதி தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் எந்த இதுல போட்டி போட போறாங்க நம்ம அவனே கணிச்சுக்கலாம். அப்படி இவங்க இந்த இடத்துல போட்டி போட போறாங்கன்றது திமுக சொல்றது நம்ம கணிச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் அதிமுக இன்னும் 1 or 2 daysல வந்துடும். டிலே இல்லை, அத பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அப்புறம் பிஜேபி வந்து அவங்களும் இன்னும் வந்து கொடுக்கல. அவங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டியும் ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். கேண்டிடேட் இல்லாம வந்து நிறுத்திருக்காங்க. கண்டெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. தமிழிசை ரிசைன்மெண்ட் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்ப இது எல்லாமே ஒரு 5-6 MP சீட்டு கூட எடுத்து கொடுத்துறாரு. அவங்க ஆக்சுவலா வந்து கர்நாடகா ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஸ்டார் கேம்பெயினரா தான் இருப்பார். எங்களுக்குலாம் போட்டிட்டாருன்னா கோவை தன்வசம் ஆகும். அதெல்லாம் அவர் பேசினாலே எங்களுக்கு தான். ஏன்னா கர்நாடகாவில் அப்படிதான் நடந்துச்சு. கர்நாடகாவில் போயிட்டு அவர் வந்து பாஜகக்காக பேச போறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தான் வின் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஸ்டார் கேம்பெயினரா இருந்தாரு அங்க. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்கும். ஸோ பேசிக்கா அண்ணாமலை பேசுறது எல்லாமே உல்டாவா தான் பேசுறது, எல்லாம் பொய். நம்ம எல்லாருமே பாக்குறோம். மோரோவர் வந்து மோடிஜி வந்து இங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு புகழ்ந்து பேசும்போது இங்க வந்து அதுக்கு முன்னாடி பேசுனது யாரு? இங்க வந்து அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு, புரட்சி தலைவி அம்மாவை பத்தியும் தப்பா பேசினாங்க, அப்புறம் பேரறிஞர் அண்ணாவை பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க, கட்சி வந்து எப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க, அப்புறம் எடப்பாடியார் பத்தி வந்து பேசியிருக்காங்க, இங்க மாண்புமிகு ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க. அப்படின் போது எல்லாமே அவர் வந்து
ரிவர்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் இதே தெரியாத மாதிரி தான் அவர் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு. பெரியவர் திட்டுறது, எல்லாரையும் திட்டுறது அவரு. ஸோ பேசிக்கா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இஸ் அபவ் ஆல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இப்போ ரைட் நோ இப்போ மோடிஜியும் அப்படிதான் நினைக்கிறாரு. நான் தான் இருக்கிறதுலயே சக்தி வாய்ந்தவன் தான், இதை தாண்டி என்னை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மக்களோட ஆட்சி நடந்தாதான் இங்க இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே நல்லதே தவிர, மக்களோட ஆட்சி நடக்கணும்னா அதிமுக தான் அது கொடுக்க முடியும். மத்தியில் வந்து இங்க யார் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோமோ, அது எங்களோட எடப்பாடியார் ஐயாவா இருந்தா கூட நம்மளுக்கு சந்தோஷம். அவங்க இருந்தாச்சுன்னா நம்ம தமிழர்ல இருந்து ஒரு உண்மையான தமிழர் அங்க இருக்காரு, நாட் ப்ரௌட் கன்னடிகார் மாதிரி ஆட்கள்லாம் அங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட பிரதிநிதித்துவம் அங்க வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ மக்களாட்சி அப்படின்றது வந்து நான் அதிமுகனால கொடுக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப டேட் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இன்னும் தொகுதியெல்லாம் இன்னும் முடிவாகணும். இந்த தொகுதி முடிவுனா மீண்டும் கூட ஒரு இதில் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.